லாஸ்ட் 2 வீக்ஸாவே பார்த்தீங்கன்னா, போர் அடிக்குது, போர் அடிக்குது அப்படின்ற மாரி தான் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. இன்ஃபாக்ட் நானுமே அத தான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ப்ரோக்ரஸ் நெறைய ட்விஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே வந்து இன்னைக்கான எபிசோட்ஸ்ல இருக்குது. சாரதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர வச்சு இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ கொண்டு வந்து ஸ்டோரிய வந்து எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு ஒரு பாயிண்ட்க்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸலன்ட் ரைட்டிங் அப்படின்னு தாங்க சொல்லணும். ரீனா அண்ட் அர்ஜுனுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அர்ஜுன் வந்து விஜய் மேல வந்து ஒரு டவுட் வர மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இல்ல ரதி வந்து சரி நம்ம தேவ்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சதா இருக்கட்டும், அண்ட் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரீனா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த சாரதா அப்படிங்கிற ஒரு சின்ன கேரக்டர்னால வந்த ஒரு விஷயம் தான். சரி ஓகேங்க, இந்த 4 எபிசோட்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக் முடிச்ச இடத்துல தாங்க இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம மானசா அப்படின்னு நம்ம அர்ஜுனை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட், நம்ம டேட்டுக்கு போகலாம், நீ வந்து இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அர்ஜுன் வந்து அல்டிமேட்டாக ஒரு பல்பு கொடுப்பாரு. அதாவது நான் வந்து ரீனாவை தான் லவ் பண்றேன், லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதையும் தாண்டி ஒரு வாட்டி கூட என்னை வந்து உனக்கு அந்த மாதிரி தோணலையா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா அழுத்தி சொன்னது. ஸோ இதெல்லாமே செமையா இருந்ததுங்க. பட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானசன் நவீன் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் நவீன் வந்து ஒரு மாதிரி உசுப்பேத்துற மாதிரியே இருக்கு. அவர் சொல்ற விஷயங்கள்லாம் மானசாவை வந்து இன்னமுமே ட்ரிகர் பண்ணி நம்ம ஏதாவது பெருசா பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவர் கேட்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னால உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போ நல்லா பல்ப் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கியா, இந்த மாதிரிலாம் அவர் சொல்றது வந்து கண்டிப்பா அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3வது எபிசோட் அப்படின்னு நினைக்கிறேன், நெட்வொர்க்கிங் மீட் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஸோ உங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னா அது வேற லெவலுக்கு போயிடும் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இந்த நெட்வொர்க்கிங் மீட்டெல்லாம் எதுக்குடா இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம அர்ஜுன் வந்து நம்ம வேம்பையர் மானசாவை வந்து நீ போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. நல்லா விளங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மானசா வந்து ஆப்ரேஷன் அர்ஜுன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இந்த நெட்வொர்க்கிங் மீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாத்தாவை பற்றி பேசியே ஆகணும். அவர் வந்து எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் இந்த வாரம் எனக்குலாம் பயங்கரமாக இரிட்டேட் ஆயிடுச்சு. நம்ம ரதியே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு தேவ்கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடலாம். ஆனால் நம்ம தாத்தா விஜய் வந்து ரீனாவை கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. எனக்கு தெரியும் உனக்கு வந்து ரீனா தூரத்துல இருந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அவள் வந்து இங்கே உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தான். ஏண்டா டேய், நம்ம ரதி வந்து அம்மா பாசம் அப்படின்வாங்களாம், ஆனால் வந்து ரீனா கிட்ட வந்து திட்டி திட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இதில் விஜய் அப்படின்னு அப்பா வந்து கண்ணு முன்னாடியே இருக்காரு, அதை வந்து சொல்ல மாட்டாங்களாம். ஸோ ரீனா பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் நம்ம தாத்தாக்கு வந்து ரீனாவை வந்து விஜய் கூட்டு போயிட்டா ரதி உனக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து வெறும் அவரோட பொண்ணை பற்றி மட்டும் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர செல்ஃபிஷாக அவர் நடந்துக்கிட்டாருங்க. நெக்ஸ்ட் நம்ம விஜய் அண்ட் ரீனா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வார் மாதிரி போயிட்டே இருந்ததுல, எப்போ பார் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இந்த வாரம் வந்து நம்ம ரீனா நேராக போயிட்டு விஜய் கிட்ட வந்து சாரி இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி ஆர்கியூ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த ஒரு கோல்டு வாரை வந்து லைட்டாக ஒரு எண்டுக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. அண்ட் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தெரியுமா, சாரதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னால எத்தனை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு. என்னன்னா வந்து சாரதா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நம்ம ரீனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷ்னலாக வந்து பிரேக் டவுன் ஆகி அழுது, என் லைஃப்பில் யாருமே இல்லை, எனக்குன்னு இருக்கிறது இந்த அங்கிள் அண்ட் ஆண்டி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கதறி கதறி அழுகுறது. அதை வந்து நம்ம ரதி மேம் வந்து பார்க்குறது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே அம்மா நிற்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே ரீனா பார்த்தீங்கன்னா எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு இருக்கிறது இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறத வந்து அவங்க அங்கேருந்து பார்க்குறது. அண்ட் நம்ம ராக்கி அண்ட் ரீனாவோட ரிலேஷன்ஷிப் நம்ம ஆல்ரெடி தெரியும் எந்த அளவுக்கு வந்து ராக்கி ரீனா கேர் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஸோ அது இந்த வாட்டி இந்த பர்டிகுலர் சினாரியோவில் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி தான் இருந்தது. அதாவது ரீனாக்காக அவருமே வந்து பதறது. அண்ட் நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ரீனா கூடயே இருந்து அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறது. அண்ட் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரீனா வந்து ஹோமில் தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நிறைய விஷயங்களை வந்து அப்படியே ப்ரோக்ரஸ் ஆன மாதிரி இருந்தது. அம்மையா வந்து பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம விஜய் கிட்ட போயிட்டு ரீனா வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்ன விஷயம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த 4 எபிசோடில் செகண்ட் எபிசோட்ஸில் தாங்க இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அண்ட் அந்த எபிசோடே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸும் பேரலாக போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி, ஸோ அவங்களும் ரீனாவும் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அதுவுமே செம்ம எமோஷ்னலாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக, என்ன உங்கள் அப்பா இறந்துட்டாங்களா இல்லை உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா, யாருக்காக அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஹவுஸ் ஓனருக்காக அழுவுறேன் அப்படின்னு ரீனா சொல்லிட்டு, நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இல்லை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த சீன்லாமே வந்து செம எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி அந்த சாரதா அவங்களுக்கு வந்து அந்த ஃபியூனரல் வைக்கிறப்போ எல்லாருமே அங்கே கேதர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம ரீனா வந்து அப்படி அழுகுறத வந்து ரதி பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் தேவ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பட் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டலை.
எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து மேபி அவங்க ஆல்ரெடி வந்து யோசிச்சிருந்தாங்க இந்த மாதிரி தேவ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் தாத்தா தான் தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை ரீனாவை வந்து பார்த்து இந்த ஒரு விஷயம் அவங்க மைண்டை மாற்றி இல்லை பரவாயில்ல நம்ம வந்து தேவ்கிட்ட இதை சொல்லிடலாம். ஆல்சோ மேபி ரீனாக்கும் வந்து விஜய் அப்பான்ற விஷயம் வந்து தெரியட்டும் அப்படின்னு நினச்சி அவங்க பேசினாங்களா, இல்லை அடுத்த வாரம் வந்து இவங்க போய் ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பல்பு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் வந்து விஜயை வந்து நோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரதி வந்து தேவ்கிட்ட பேசுகிறப்போ விஜய் வந்து ஒரு மாதிரி கன்சர்ன்டாக வந்து ரதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து நம்ம அர்ஜுன் வந்து நோட் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. அதோட நிறுத்தாமல் 4வது எபிசோடு எண்டில் அப்படியே ஒரு சஸ்பென்ஸை போட்டு நிறுத்தியிருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ரதி தான் என்னோட எக்ஸ் அப்படிங்கிறத வந்து அர்ஜுன்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி காட்டிட்டு, அர்ஜுன் அப்போ காலேஜ் டைம்லையா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஸ்கூல் டைம் அப்படின்னு சொன்னால் நம்ம அர்ஜுனுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம அர்ஜுன் வந்து இமீடியட்டாக விஜய் கிட்ட ரீனா தான் பொண்ணு அப்படிங்கிறத சொல்லுவாரா, ஏற்கனவே ரதி வந்து ரீனாவோட அம்மா அப்படின்னு நம்ம சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை ஆயிருச்சு, நம்ம இப்போ இதையும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிர போகுது, அதனால நம்ம கம்முன்னு இருப்போம்டா, ஃபஸ்ட்டு போயிட்டு ரீனாட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சுருவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடந்த விஷயங்கள். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா யூஎஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அழகாக ஒரு க்ளோஷரை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில். ரீனா போய் அவங்க கிட்ட சாரி கேட்குறது அண்ட் அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிறப்போ ரீனா ராக்கி எல்லாருமே அனிதாவை ஹக் பண்ணுறாங்க. தூரத்துலேருந்து குணா வந்து அதை பார்த்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் நம்ம அனிதா பார்த்தீங்கன்னா ரீனா கிட்ட அர்ஜுனை வந்து நல்லா பார்த்துக்கோ நான் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறப்போ, இது நீங்கள் சொல்லணுமா, நானே அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷரை கொடுத்து அவங்களுக்கு யூஎஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி சாரு இவங்கள வந்து கொஞ்சம் நாளாக காமெடிக்குனே வந்து அந்த கப்பில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி அவங்கள வந்து சீரியஸாக கொண்டு போயிட்டு நம்ம கிரண் நிலோஃபர் அவங்கள வந்து ஒரு காமெடி ட்ராக் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சில காமெடி ட்ராக்ஸ்லாம் ஓடிச்சு. அதாவது ஒரு நல்லா தாங்க இருந்தது. ஸ்டோரி வந்து பயங்கர சீரியஸாக ஒரு மாதிரி வந்து போயிட்டு இருந்தப்போ நடுவில் திடீர்னு இந்த காமெடி ட்ராக்கை இன்சர்ட் பண்ணனால எனக்கு அதை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. நம்ம ராக்கி அண்ட் சாரு பயங்கரமாக சீரியஸாக போச்சு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அந்த இடத்துல நம்ம ராக்கி பேசின டைலாக்லாம் செம்மையாக இருந்தது. சாருவை பார்த்து நான் வந்து நல்லவன் உனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நான் ப்ரூவ் பண்ணாலும் நீ நம்ப மாட்டேற, நீ கடைசி வரைக்குமே நீ வந்து என்னை நம்ப போகிறது கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதில் ட்ரஸ்ட்டுன்றது ஒன்று இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ராக்கின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா காமெடி அப்படிங்கிறதுலே வந்து காட்டியிருப்பாங்க, அவர் வந்து சீரியஸாக காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது ஒருத்தர் வந்து எவ்வளோ தாண்டா பொறுமையாக போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீனான்றது எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாருட்ட சொல்லிட்டு போனதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தேஜு அண்ட் நவீனுக்கு வந்து ஒரு சின்ன போர்ஷன் இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த இடத்துலையும் தேஜு சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது நவீனை பார்த்து எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு உன்னை லவ் பண்ண முடியாது, உனக்கு நான் இருப்பேன், எனக்கு நீ எப்பவுமே இருப்ப அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட் எனக்கு இன்னும் உன் மேலே வரவே இல்லை, அதனால் நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் சும்மா லவ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்பவே வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஓவரால் இந்த 4 எபிசோட் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப டீப்பான ஒரு ரைட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிடறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.